10/11/1983ங்க. 10/11/1983 சார்? ஆமாங்க. பிறந்த நேரம்? இரவு 7:59. 7:59 PM. பிறந்த இடம் சார்? பிறந்த இடம் வந்து தருமபுரி மாவட்டம் மேடம். இப்போ இருக்கிறது நான் பேட்டூர்ல இருக்கேன். தருமபுரி மாவட்டம் தானே சார்? ஆமாங்க, தருமபுரி மாவட்டம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. ராசி வந்து மகர ராசிங்க, உத்திராட நட்சத்திரம் 2வது பாதம். மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம். என்ன லக்னம் சார்? ரிஷப லக்னம். ரிஷப லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? இது ஒரே கடன் பிரச்சனையா இருக்கு மேடம். அதான் சாரிட்ட ரொம்ப நாளா ட்ரை பண்ணி கிடைச்சிருக்கேன். குருதசை 2022 நடக்குது. ஜோசியம் உங்களுக்கே நல்லா வருமே. புதன் செவ்வாய் பரிவர்த்தனை போன ராகு திசையிலிருந்தே ஜோசியம் நல்லா வந்திருக்குமே. புதன் செவ்வாய் பரிவர்த்தனை ஆனாலே ஜோசியம் நல்லா வரும். கேட்குதுங்களா நான் பேசுறது? ஹலோ, லைனில் இருக்கிறீங்களா? நான் பேசுறது கேட்குதா? லைன்ல இருக்கு சார், சொல்லுங்க சார். உங்களுக்கே ஜோதிடம் நல்லா புரியும், ஜோதிடம் நல்லா வரும். புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனையான காரணத்தினால குருதசை இப்போ ஆரம்பித்ததுலேருந்தே உங்களுக்கு அப்படி ஒன்றும் நல்லா இல்லை. ராகு திசையில் சூரிய சந்திர செவ்வாய் புக்தியில் உங்களுக்கு நல்லா இருந்திருக்காது. சில அமைப்புகள் 2020 நீங்கள் நல்லா இல்லைன்றது தான் உண்மை. ஆனால் இந்த குருதசை பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்காது. குருதசையில் சனி புக்தி பாருங்கள், அட்டமாதிபதி புக்தி 6ல் இருக்கக்கூடிய சனி. சனி சூரியனோட சேர்ந்தாலே நல்லது செய்ய மாட்டார்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன்னா, இவர் இந்த உச்சனானது ஓரளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு. ஆனால் சூரியனோட சேர்ந்துருக்கிற சனி நல்லா இல்லை. உங்களுக்கு 2020 ஒரு 6 வருஷமாக பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு. ராகுதிசை சுக்கிர பக்தி வரைக்கும் உங்கள் காட்டில் தான் மழை பெஞ்சது, ராஜா மாதிரி இருந்தீங்க. ராகுதிசை சூரிய புக்தி எப்போ ஆரம்பித்தது? 2019 மார்ச் அல்லது ஏப்ரல்லேருந்து அகலக்கால் வைக்க ஆரம்பிச்சிங்க. அதிலிருந்து தொழில் நஷ்டம், எல்லாத்துலேயும் கடன் 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 கொண்டு வந்திருப்பார். இப்போ இந்த இடத்துல குருதசை சனி புக்தி வரைக்கும் ஒன்றும் நடக்காது. இன்னும் ஒரு 2 வருஷம் 1.5 வருஷமாக இருக்குது. குருதசை சனி புக்தி 8ஆம் அதிபதி 6ஆம் வீடு என்கின்ற பலனாக அடுத்த மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்லது நடக்காது. வீட்டில் யாராவது மீன ராசி சிம்ம ராசி இருக்கிறாங்களா? ஆமாம், இருக்கான்னு ஆகணும். இங்கே ஜூன் 2027 வரைக்கும் பிரச்சனை இருக்குன்னா வீட்டில் ஏதாவது ஒரு மீன ஜன்மச்சனியோ அஷ்டம சனியோ இருந்தே ஆகணும். யார் மீன ராசி? மனைவியா குழந்தைகளா? அப்புறம் எப்படி எந்திரிச்சு வருவீங்க? இந்த கஷ்டப்பட்டு இந்த மாதிரி நெகட்டிவான 6-8 போய் மாட்டிக்கிட்டவங்க இந்த மாதிரி ஜூன் மாதம் வரைக்குமே, ஜூன் 2027 வரைக்குமே தசாபக்தி அடுப்பு அமைப்புகளில் நல்லா இல்லைன்னா அவங்க வீட்டில் மீனமோ சிம்மமோ கண்டிப்பாக இருந்தே தீரும். இதுலேருந்து என்ன தெரியுது? குருதசை புதன் பக்தியிலிருந்து ரிலீஃப் ஆவீங்க. இந்த குரு என்னதான் இருந்தாலும் 11ஆம் இடத்து அதிபதி, 11ஆம் இடத்தோடு தான் அந்த பலனை தான் பெரிய அளவில் செய்வார். சனி புக்தி முடியட்டுங்க. நீங்களும் நல்லா இல்லை. சனி புக்தியில் உங்கள் அப்பாவும் நல்லா இருக்க மாட்டார். உங்கள் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்காது. உங்கள் அப்பா சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்லா இருக்காது. மனக்கவலைகள் இருந்தே தீரும், கடன் தீராது. புதன் பக்தி 2-5 குடையவர், 2-5 குடையவர் 11ஆம் இடத்தோடு சேர்ந்து 8ஆம் அதிபதியோடு சேர்ந்து 11ஆம் அதிபதி அப்படி இப்படின்னு இருக்கிறார். புதன் பக்தியில் இருந்து 2027 இந்த 1 வருஷத்துக்கு நகராது எதுவும். 1 வருஷம் கழித்து புதன் பக்தியிலிருந்து உங்கள் அமைப்பு அப்படியே செயல்படும். என்ன இருந்தாலும் லக்னாதிபதி நீச்சமானா 43 வயசுக்கு பிறகு தான் நல்ல வாழ்க்கைன்னு அடிக்கடி சொல்கிறேன்னா, சுக்கிரன் நீச்சம். அதே நேரத்தில் புதனின் பரிவர்த்தனையின் காரணமாக நீச்ச பங்கம். 43-44 வயசுக்கு பிறகு நல்லா இருப்பீங்க. அடுத்த ஒன்றுமே நடக்காது. எதையும் இன்னும் மேற்கொண்டு கடனை வாங்கிக்கிட்டு இருக்காதீங்க. 2027 ஜூன் மாதத்திற்கு பிறகு மனைவிக்கு மீனராசி ஜென்மச்சனி விலகியதற்கு பிறகு உங்களுடைய 6ஆம் இடத்தில் கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலத்தை கொடுக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து கடும் எரிச்சலில் இருக்கக்கூடிய சனியின் புக்தி விலகியதற்கு பிறகு நீங்கள் நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. மீனராசிக்கா அடுத்ததாக லைன்ல இருக்கீங்களா? கட் ஆயிடுச்சு ஐயா. அழைத்ததற்கு நன்றி ஐயா.